லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த ஃப்ரேம்ஸ் எதுக்கு எடுத்து கீழே வச்சு செய்யணுன்னாக்கா மேலே வந்து அழகாக வரைஞ்சிருவீங்க. கீழே புக் வச்சு பிடிச்சி வரையும் போது உங்களுக்கு வந்து அது வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ ஷேக் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு மேலே இருக்க கவனம் கீழேயும் போகும். ஸோ டிசைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வராது. நீங்கள் அதுக்குன்னு இந்த ஃப்ரேமை எடுத்து வச்சுட்டு இந்த துணியெல்லாம் பிரிச்சுட்டு பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா, நீங்கள் இப்போ இப்படி பிக்சர் போட்டிருக்கீங்களா, இந்த பிக்சர் வந்து எப்படி ஆகும்னா இந்த பக்கம் இழுத்த மாதிரி ஆயிரும். ஏன்னா இப்போ வந்து துணி வந்து கிரிப்பாக அது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்து இப்படி போடுறேன் அப்படி போடுறேன்னு போட்டிங்கன்னா இந்த கண் இப்படி போயிடும், இந்த முடி அந்த மாதிரி எல்லாமே ஃபேஸ் கட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தப்பு மட்டும் எப்பயுமே பண்ணிடாதீங்க. ட்ரேசிங் மெத்தட்னாலே ரிங்கோடு எடுத்து கீழே வச்சுட்டு அதை வச்சு ட்ரேஸ் பண்ணுறது தான் ட்ரேசிங் மெத்தட். இதில் வந்து பர்ஃபெக்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா இதை அடிப்படையாக வச்சு தான் ப்ளவுஸு நீங்கள் என்ன பண்ணாலும் ட்ரேஸ் பண்ணாலும் இதை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால் மட்டும்தான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது மட்டும், உங்களுக்கும் எனக்கான ஒரே ஒரு டீலிங் என்னென்னாக்கா, நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நம்ம 2 பேருக்கான டீலிங்ஸ் எப்பயுமே நீங்கள் என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்கணும், நான் உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் சொல்லணும். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேனாக்கா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்காது. ஸோ நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் கொடுக்குவேன். எல்லா கொஷின்ஸுமே இதில் என்னென்ன கேள்வி வரும்னு எனக்கு தெரியும். ஸோ ஆனால் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் வரும், உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்க தெரியாமல் போயிடும். அதனால் மட்டும்தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சோட பேர் வந்து க்ரீப்பிங் ஸ்டிச். க்ரீப்பிங் ஸ்டிச்னால் என்ன? க்ரீப்பிங் ஸ்டிச்னால் என்ன, க்ரீப்பிங் ஸ்டிச்சு ஏன் க்ரீப்பிங் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம் அப்படின்றது வந்து நான் சொல்லிடுறேன். எதுக்காக அது க்ரீப்பிங் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம்னாக்கா, அது வந்து முடிச்சே போடாமல் ஒரு ஸ்டிச்சை எப்படி எவ்வளோ தூரம் கண்டினியூவாக கொண்டு போக முடியும், அதை நம்ம சுற்றி எப்படி கண்டினியூவாக கொண்டு போக முடியும், அந்த ஸ்டிச்சையே அப்படி தான் நம்ம சுற்றி தான் போடணும். அதுக்கு அடிக்கடி நீங்கள் நாட் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்றதுக்காக தான் அது க்ரீப்பிங் ஸ்டிச். ஒரு நிறைய மரம், அந்த மரத்தில் நிறைய கொடி இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ப்ளவுஸில் ஒரு நிறைய கொடி பேட்டர்ன் சேர்ந்த ஒரு ப்ளவுஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து அடிக்கடி முடிச்சு போட வேண்டியது இல்லை, இப்படியும் போடலாம். அப்படின்றதுக்கான தான் ஸ்டிச் தான் இந்த ஸ்டிச். இந்த க்ரீப்பிங் ஸ்டிச்சோட மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எப்படி பர்ஃபெக்டாக இருக்குன்னு பொசிஷன் சேஞ்ச் பண்ணி ஃபோனை சேஞ்ச் பண்ணி வச்சு போடுங்க. பிகாஸ் இது வந்து என்னோடய ரைட் ஹேண்ட் சைட் பக்கம் இருக்குது, ஃப்ரேம் வந்து ஸ்டாரிங் லைட் வந்து லெஃப்ட் சைட் பக்கம் இருக்குது. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் மட்டும்தான் பார்த்து கவனமாக போடுங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஃப்ரேம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வச்சிட்டிங்கன்னா அந்த பக்கமே கண்டினியூ பண்ணுங்கள். அதை திருப்பி சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் தான் இருக்கணும். ஏன்னா ஃப்ரேம் ஒரே மாதிரி இருக்கணும், ஸ்டிச்சஸ் மட்டும்தான், கை மட்டும்தான், அந்த முகம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். இதுதான் இதோட ரூல்ஸே. ஸோ இந்த ஸ்டிச் எப்படி வரணும்னா, ஜஸ்ட் செயின் ஸ்டிச் வந்து அடிப்படை ஸ்டிச்சு. இதுக்கான ப்ராஜெக்ட் என்னென்ன பண்ணணுன்ட்டு நான் முன்னாடி இருக்க வீடியோவில் சொல்லிவிட்டேன். அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் எந்த ஸ்டிச் போட்டாலுமே ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் வந்து 100க்கு 1000% அது மட்டும்தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் ஒரு ஸ்டிச்சு போடவே முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டிச் எப்படி போடலான்னு சொல்லி கண்டினியூ பண்ணலாம். இந்த ஸ்டிச் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்போ இங்கே ஒரு லீஃப் இருக்குது, இங்கே ஒரு லீஃப் இருக்குது, இங்கே ஒரு லீஃப் இருக்குது, இங்கே ஒரு லீஃப் இருக்குது. நம்ம நார்மலாக போட்டோம்னாக்கா இதில் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டு இங்கே ஒரு நாட், இங்கே போட்டு இங்கே ஒரு நாட், இங்கே ஒன்று போட்டுட்டு இங்கே ஒரு நாட், இப்படி போட்டு நாட். அப்படி போடாமல் கண்டினியூவாக எப்படி போடுறதுன்றதை இப்போ பார்க்கணும். ஸோ இங்கே இருக்க நான் ஊசி முகம் வச்சுருக்கேன் பாருங்கள், இதில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ 1ல் ஸ்டார்ட் பண்ணி இந்த கொடியில் போய் இங்கே ஆரோ மார்க் கொடுத்துருப்பேன். 2 இங்கே வந்து 2, அதே வழியாக 3 வந்து அதே வழியாக 4, அதே இப்படி திருப்பி 1 2 3 and 4, 1 2 3 and 4, இப்படியே வந்து 1 2 and 3 and 4. இந்த ஸ்டிச்சை தான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நான் ஆப்போசிட் ஃப்ரேம் வச்சுருக்கேன். பிகாஸ் நான் முகம் வந்து எந்த பக்கம் திருப்புறன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் ஆப்போசிட்டில் ஃப்ரேம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். என் முகம் இப்போது என்ன பார்த்த மாதிரி இருக்குது. ஸ்டிச்சஸ் கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். முகம் எதை சொல்கிறது, குதிரைன்னு ஏன் சொல்கிறேன்,
எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு கிளாஸை கண்டினியூ பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்டாக A to Z நீங்கள் கற்றுக்கணும். செயின் ஸ்டிச் எவ்வளோ பர்ஃபெக்டாக வரணுன்னாக்கா 2 த்ரெட்டும் மேலே வரணும். ஆரி ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் 2 த்ரெட்டு சேர்ந்தால் தான் ஒரு செயின் ஸ்டிச்சுன்னு கணக்கு. ஸோ இது ஒரு செயின், இது 2 செயின். ஸோ 2 செயினும் சேர்ந்து ஒரு செயினாக மாறுறது தான் ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸ். நான் ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த டப் டப் டப்னு சத்தம் வர்றது தெரியும். நான் மைக் எடுத்து கீழே வைக்கிறேன். ஸோ அந்த சத்தத்துக்காக மட்டும். நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்றதுனால நான் அதிகமாக குத்தலை. நான் எப்பயும் குத்துற மாதிரி தான் குத்திருக்கேன். இங்கே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இதை பிக்கப் பண்ணிக்கணும். இந்த கூர் இருக்குல்ல, அதாவது இது வந்து திலகம் ஷேப்னு வச்சுக்கலாம், இல்லை லீஃபோட முன்னாடி முகம், அந்த முகத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜை கனெக்ட் பண்ணுறது இந்த ஸ்டிச்சு தான். ஸோ நான் இப்படியே போட்டுட்டு நான் இப்படியே இழுத்தேன்னா என்னோடது வந்து இப்படி செயின் வந்து மாறிடும். அதனால் நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டியாக செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இழுத்து போட்டேன்னா என்கிட்ட ஒரு பர்ஃபெக்டான ஒரு முகம் கிடைக்கும். அதாவது செயின் ஸ்டிச்சஸ் வந்து அந்த லீஃப் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வந்து கொடுக்கும். இதுதான் இதோட அடிப்படையே. ஸோ இதை நீங்கள் பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கணும். எஸ், கன்ஃபார்மாக ஒரே ஸ்டிச்சஸில் உங்களுக்கு வராது. அட்லீஸ்ட் ஒரு 6-7 ஸ்டிச்சு ஒரு டிசைன் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இது இப்படி தானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அது எப்பயுமே முன்னாடி போகிற பாதையை மட்டும் பார்க்கணும். இங்கே என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சி, இது என்ன பண்ணுறது அப்படின்னு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நான் இருக்கேன், ஆன்சர் சொல்கிறதுக்கும் நான் இருக்கேன். கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நீங்கள் இருக்கீங்க, ஆன்சர் சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அந்த டென்ஷனே படவே கூடாது. இப்போ எனக்கு ஒரு செயின் தான் மேலே வருது. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி 2 செயின் போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக வராது. பிகாஸ் நான் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதை வந்து நீங்கள் யாருன்னா உங்கள் முன்னாடி உட்காந்து போடுறத பார்த்தாலும் உங்களுக்கு அந்த தடுமாற்றம் இருக்கும். தடுமாற்றம்ன்றது எல்லாருக்குமே ஆகக்கூடிய ஒரு பொருள் தான். நான் இப்போ இந்த ஸ்டிச்சஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு நான் என்னோடய ஃப்ரேமை வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. நான் என்னோடய குதிரையோட முகம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எல்லாருக்கும் கிளியருன்னு நினைக்கிறேன். நான் லீஃப் இங்கே வரைஞ்சது ஒரு மாதிரி வரைஞ்சாலும் அதோட ஷேப்பை நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்றதுக்காக தான் அந்த லீஃபை நான் ஏடாகூடமாக வரைஞ்சிருக்கேன். இல்லைனாலும் எனக்கு அவ்வளோவா வரைகிற நாலேஜ் இல்லை, என்ன மாதிரி நீங்களும் வரைகிற நாலேஜ் இல்லைனாலும் ஆரி ஒர்க் ஃபீல்டில் எப்படி சர்வை பண்ண முடியும் அப்படின்னாக்க, குட்டியாக என்ன ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன். ட்ராயிங் எல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. ட்ராயிங்க்காக தான் நம்ம ட்ரேசிங்ன்ற ஒரு மெத்தடே கற்றுக்குறோம். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்கள் நோட் புக்லேயும் இருக்கணும். இப்படி ஒன்று வரைஞ்சிக்கோங்க உங்கள் வேவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதை நல்லா பெருசாக போட்டுக்கோங்க. 2 லீஃப் இனஃப். ஓகே, இது போட்டுட்டு 1 2 இப்படி வந்து இப்படி வரணும். அது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து பண்ணிக்கோங்க. 3 அண்ட் இதே ஆரோ கொஞ்சம் கீழே இறக்கி 4. அதே இப்படி போய் இது 1, இது 2, இது 3, இதே பக்கமாக வந்து இங்கே வர்றது 4. இதுதான் இந்த ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு இப்போ செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். செயின் ஸ்டிச் ஈஸியாக போட்டீங்க. அடுத்தது இந்த ஸ்டிச் போட கஷ்டமாக இருக்கும், இந்த ஸ்டிச் போட்டுருவீங்க. இப்படி தான் ஒரு ஸ்டிச் போடும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டிச் போடும்போது அந்த ஸ்டிச்சே பரவாயில்ல போல், இந்த ஸ்டிச் கஷ்டமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் ஆரி ஒர்க் ஃபீல்டு, ஆரி ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ எந்த டென்ஷனுமே ஆகாமல் பட்டு பட்டுன்னு போடுறத விட்டுட்டு புரிஞ்சுக்கிட்டு அதில் எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, நம்ம எப்படா ஃபாஸ்ட்டாக போடுவோன்றதை விட்டுட்டு நம்ம ஸ்லோவாக போட்டாலும் பர்ஃபெக்டாக எப்படா போடுவோம் அப்படின்றத மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதாண்டா இப்படி தாண்டா போடணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி உங்கள் மைண்டுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். எப்பயுமே நான் சொல்கிறது அதுதான். நம்ம ஒருத்தருக்கு எப்பயுமே சொல்லி கொடுத்தோம்னா அது மட்டும் எப்பயுமே மறக்காது. அப்படின்னு இருக்கும்போது உங்கள் மைண்டுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இங்கே பாரு, இதுதான் இந்த ஸ்டிச்சு, இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி இருந்து இப்படி போகணும்
அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். நான் அதனால லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுக்கறது கிடையாது. மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் 3 மந்த்து 6 மந்த்து அப்படின்ற மாதிரி ஆக்சஸ் கொடுக்கறதுக்கான காரணம் அது ஒன்று மட்டும்தான். நமக்கு எப்பயுமே எந்த விஷயமே மைண்டில் ஞாபகம் இருக்கணும். ஒரு ஃபோன் தொலைஞ்சிருச்சு, நீ என்கிட்ட வந்து கேட்க வர, நீ என் கிளாஸில் கற்றுக்கலன்னு சொன்னனாக்கா அப்போ உன்னோட ஹோப் அவ்வளோதானா, அந்த வீடியோ மேலே தானா? என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹோப் அவங்க வீடியோ மேலே இருக்காது, அவங்களோட ஸ்டிச்சஸ் மேலேயும் அவங்களோட ஒர்க் மேலேயும். நான் இவ்வளோ ஸ்லோவாக போடுறேன், நம்மளும் இவ்வளோ ஸ்லோவாக தான் போடுவோமா அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதனால் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டு காட்டுவேன். ஸ்டிச்சஸை பட்டு பட்டுன்னு முடிச்சுட்டு ஒரு 2 ஸ்டிச்சு ஒரே கிளாஸில் முடிக்க மாட்டேன், ஒரு ஸ்டிச்சு ஒரு கிளாஸ் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக முடித்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஒரு ஸ்டிச்சு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னாக்கா இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் நான் சொல்லிக் கொடுக்கல, அதில் இருக்க நாலேஜஸஸும் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக வீடியோஸ் பார்க்கும்போது என்னடா வெறும் ஸ்டிச் போடுறாங்க, நம்மளும் கூட சேர்ந்து போடணுமா அப்படின்னு இல்லாமல் நீங்களும் நிறைய இதில் விஷயத்தை கற்றுக்கணும். நான் நேரில் இருந்து உங்களுக்கு சொல்லாத விஷயத்த எல்லாமே உங்களுக்கு ஃபோனில் பார்க்கும்போது நேரில் இருந்து ஒருத்தர் பேசி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கம்ஃபர்டபுள் உங்களுக்கு இருக்கணும். ஐ திங்க் ஸோ நான் அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கீழே ஒரு த்ரெட்டாக மாறிடுச்சு, அதனால் ஒரு த்ரெட்டு வருது. ஓகே, மேலே கட் பண்ணிட்டேன், இழுத்துட்டேன், அவ்வளோதான். செகண்ட் ஸ்டிச் கம்ப்ளீட்டட்.